அருட்பெருஞ்சோதி. நான் அரைக்கீரை பொரியல் பண்ணுறேன். அது வந்து நல்லா அரைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல சூட்டை கொடுக்கும் நமக்கு. அதனால் நம்ம அரைக்கீரைக்கு கொஞ்சோண்டு திட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி நான் ஜீரகம் தான் போட்டு தாளிப்பேன். ஜீரகம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா ஏதாவது போட்டு நம்ம தாளிச்சிக்கணும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நார் சத்து, இரும்பு சத்து, வைட்டமின்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நல்ல சிறந்த இது ஒரு பாரம்பரிய உணவாகும். அரைக்கீரையை நல்லா பொடியாக அரிஞ்சிக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாலாம் பொடியாக அரிஞ்சு அதில் போட்டு நம்ம தாளிச்சிக்கிட்டோம்னா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கீரையை நல்லா அலசி கழுவி வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அப்புறம் கீரையை அதில் போட்டு நல்லா பொரியல் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நல்லா வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கீரையை அலசி நல்லா பொடியாக நறுக்கி அலசி அதை வந்து நம்ம இதிலே போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா பொரியல் நல்லாயிருக்கும். அது நல்லது ரொம்ப. இதில் வந்து நம்ம பாசிப்பருப்பு போட்டுக்கலாம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டெல்லாம் கூட போட்டுக்கலாம். நான் வெறும் வெங்காயம், பச்சை மிளகா, ஜீரகம் அதெல்லாம் போட்டு கீரையை நல்லா அலசி பொரியலுக்காக கீரையை நல்லா அலசி வச்சுட்டேன். அலசி வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டு போட்டேன். கொஞ்சோண்டு பூண்டு போட்டுட்டேன். பூண்டு, மிளகு பவுடர் போட்டு நல்லா இது பண்ணேன்னா நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். பூண்டு கொஞ்சோண்டு போட்டுட்டு மிளகு ஜீரகம் போட்டு நல்லா வதக்கினா தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தாளிச்சிக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து தான் இந்த வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து நல்லா பொரியல் பண்ணி நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு நல்லாயிருக்கும். நம்ம இது சாப்பாட்டில் இதை நம்ம தொட்டுக்காய் வச்சுட்டு சாப்பிட்லாம். நம்ம நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி வேக வைக்கணும். அதில் கொஞ்சம் தண்ணி திட்டமாக ஊற்றினா நல்லா வேக வைக்கணும். அதுதான் நல்லா வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். கீரை பொரியலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கீரைகள் வகைகளை நம்ம நிறைய சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரை, அரைக்கீரை இதெல்லாம் ரொம்ப சூடான கீரை. இது அரைக்கீரை, முருங்கைக்கீரை, அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. இதெல்லாம் நம்ம கீரை வகையெல்லாம் அடிக்கடி சமைச்சு சாப்பிட்றது உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கும். பலகீனம்லாம் இருக்காது, நல்லா பலமாக இருக்கும். மனசு எல்லாமே பலமாக இருக்கும். அதனால் கீரையை எப்போவுமே நம்ம வாங்கி பொரியல் பண்ணணும். திட்டமான தண்ணி ஊற்றினா போதும். அது நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். சமையல் செஞ்சு நம்ம சாப்பாட்டுக்கு கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். வெறும் பொரியல் மட்டும்தான் இப்போ செய்கிறேன். நான் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப திட்டமான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நல்லாயிருக்கும். இது உடம்புக்கு நல்லது. நல்லா வதக்கிக்கணும். தண்ணி ஊற்றி வதக்கிட்டு மூடி போட்டால் வந்து நல்லா வேக வைக்கலாம். நான் மூடி போடாமல் கீரையை நல்லா வதக்கி வேக வச்சுக்கணும். வதங்கினா தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சமையலுக்கு நல்லாயிருக்கும். அடிக்கடி நம்ம பொரியலுக்கு நம்ம கீரைங்க அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். கீரை சேர்த்துக்கிறது நல்லது. அரைக்கீரை, சிறுகீரை மசியல் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். பருப்புலாம் போட்டு சிறுகீரை சாப்பிட்லாம். கீரை வகையில் டெய்லி ஏதாவது ஒரு கீரை சாப்பிட்ணும். உப்பு திட்டமான அளவு நான் போட்டு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு பொரியல் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வேணுன்னா சாதம் வடித்து இந்த பொரியலை சாதத்தில் போட்டு செஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும் சாப்பாடுக்கு. ஒவ்வொரு கீரை ஒவ்வொரு நாளைக்கு முருங்கைக்கீரையெல்லாம் டெய்லி முருங்கைக்கீரை இரும்பு சத்து நிறைஞ்சது, ஆரோக்கியமானது. இதெல்லாம் நம்ம கீரைங்களை தவிர்க்கக்கூடாது. கீரைங்களை குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து படுத்தினா தான் அதுங்க கீரையை விரும்பி சாப்பிட ஆரம்பிக்குங்க. இல்லைன்னா நம்ம ஆரம்பத்தில் கீரை கொடுக்கணுன்னா அதுங்களுக்கு அது பிடிக்காது. அதுங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த கீரையெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ரத்த ஓட்டம் நல்லா சீராக அமையும். உடம்பு நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வேறு ஒன்றும் செய்ய வேணாம். இதே நம்ம செஞ்சோம்னா நம்ம சமையலுக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு கீரை பொரியல் பண்ணி ரசம் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும். செரிமானம் ஆகிற பொருளாக தான் நம்ம சாப்பிடணும். அதனால்
ஆரோக்கியமாக இருக்கும். செரிக்கிறதுக்கான வழி நமக்கு இதெல்லாம் ஜீரகம்லாம் நம்ம போட்டுக்கிட்டோம்னா நல்லா அகம்ன்றாங்களா, சீரகத்துக்கு அவ்வளோ ஒரு பவரு. ஜீரகம்லாம் போட்டு தாளித்து நம்ம சமையல் பண்ணி நம்ம சாப்பிடணும். கடுகு கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. உடம்புல சுருக்கம் கொடுக்குறதே கடுகு தான். அதனால் நம்ம கீரைங்களை முடிஞ்ச அளவு கடுகு இல்லாமல் பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு காரம் கம்மியாக வச்சு நம்ம சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தை கொடுக்கும், உடம்பு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். கீரைங்க சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். எனக்கு பிடிச்சது தரப்பசலை கீரைங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டில்னா கிடைக்கும். அதெல்லாம் எல்லா கீரையும் நம்ம வந்து கீரையில் தரப்பசலை கீரைலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் டெய்லியும் நம்ம கிடச்சதுன்னா நம்ம அடிக்கடி நம்ம சமைச்சி சாப்பிட்லாம். கீரை களைஞ்சி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கருணக்கிழங்கு வறுத்து சாப்பிட்டுட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும்ண்ணா. அதனால் சிம்பிளாக நான் செய்கிறேன் இது. கீரைங்களை தவிர்க்கக்கூடாது நம்ம. வந்து உடம்புல இருக்க செரிமானம் ஆகும். நல்லா செரிமானம், ரத்த ஓட்டம் நல்லா சீராக அமையும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் அடிக்கடி நம்ம கீரை வகைகள் எடுத்துக்கிறது உடம்பு சுறுசுறுப்பு கொடுக்கும். நல்லா மூளைக்கு நல்லா அறிவாற்றலை கொடுக்கும் கீரை வகைகள்லாம். அதனால் கீரைங்களை தவிர்க்கக்கூடாது. வயசானவங்க, பெரியவங்க, சின்ன பசங்க எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன வேலை தான் இது. ஒரு அரை மணி நேரத்து வேலை. பொரியல் பண்ணி வச்சுட்டு சாப்பாட்டில் தொட்டுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு எளிமையாகவும் இருக்கும், அருமையாகவும் இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் இது. அவ்வளோதான், சிம்பிளான வேலை. கீரைங்க வந்துன்னா விடக்கூடாது. அழகாக காம்பெல்லாம் கிள்ளிட்டு நல்லா மெலிசாக இது பண்ணி இந்த மாதிரி பொரியல் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கீரை வேலை செஞ்சு வச்சுட்டு சமையல் சாப்பிட்றது இரும்பு சத்து கொடுக்கும்.